ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இன்னைக்கு earn பண்ணேன், ஸோ நான் என்னென்ன ட்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு 1.5% கிட்ட கேப் டவுன் நினைக்கிறேன். அதே மாதிரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா மோர் தென் 1% வந்து கேப் டவுன். ஸோ இந்த டீட்டெயிலெல்லாம் நான் நேற்று நைட்டே கொஞ்சம் என்னோட டெலிகிராம் சேனல் சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து நாஸ்டாக்கு ப்ளஸ் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நேற்று நம்ம என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் ஒரு சின்ன ரிவைஷன் இல்லைன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்றேன் நேற்று பேசுனதை பற்றி. நேற்று வந்து நான் ஒரு இன்ட்ராடே பொசிஷனை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணேங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதில் 31,000 லாஸில் இருந்துச்சு. ஆனால் ஒரு நேற்று ஒரு இன்ட்ராடே வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 4,800 சம்திங் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26,000 வந்து லாஸில் இருந்துச்சு. பட் போஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. எப்பவுமே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட்னு சொல்லி நமக்கு வந்து வேல்யூ முன்ன பின்ன மாறும். ஸோ அந்த போஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸ் ஆகும்போது 0.13% வந்து எனக்கு லாஸ், ஓகேங்களா, அப்படிங்கிற லாஸில் இருந்துச்சு. ஸோ நான் என்ன ப்ரிடிக்ட் பண்ணி ஏன் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேடை ஆக்சுவலாக நான் அது இன்ட்ராடேக்காக தான் எடுத்தேன். பட் வந்து நேற்று லாஸ்ட்டில் இருந்துச்சு, ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும், கரெக்ட்டுங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4, ஸோ ஃபோர்த் டைம் நேற்று இங்கே க்ளோஸ் ஆச்சு. நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா நேற்று உங்களுக்கு நான் சொன்னது தான். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இப்படி தான் மூவ் ஆகும், ஓகேங்களா? ஒரே ஸ்ட்ரைட்டாக இப்படி மூவ் ஆகுதுன்னா எய்தர் அன்னைக்கு ஏதாவது நியூஸ் பேஸ்டாக இருக்கணும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஈவெண்ட் பேஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா நார்மலாக இப்படி தான் ஸ்டாக் வந்து மூவ் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எப்படி மூவ் ஆயிருக்குன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் ரீசன் நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன கரெக்ஷன் மறுபடியும் மேலே மூவ் ஆகும் நான் எதிர்பார்த்தேன். பட் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா கேப் டவுன் ஆகி எனக்கு ஆரம்பத்திலே நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ அது வந்து ரெண்டாவது பார்ட். ஸோ டிஸ்கஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நான் என்னோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இல்லைன்னா கீழே ஓப்பன் ஆகி கரெக்ஷன் வந்தாலோ இல்லை சின்ன லாஸோ சின்ன ப்ராஃபிட் வந்தாலோ க்ளோஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லி நான் நேற்று என் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1.5% பேங்க் நிஃப்டி கீழே டவுன் ஆகும்போது ஆப்வியஸாக நேற்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 16,000 லாஸில் இருந்துச்சு கேரி ஃபார்வர்ட் பண்ணதில். அந்த 16,000 போக எனக்கு வந்து 46,000 ப்ராஃபிட் வந்துடுது. பார்த்தீங்கன்னா 46,000 நெட் ப்ராஃபிட் பிஎன்எல்ல இருக்குது, ஓகேங்களா? நெட் ப்ராஃபிட்டு. இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெட் வைஸில் பார்த்தீங்கன்னா 62,895 ரூபா. இந்த 62,000ல் நமக்கு வந்து நேற்று 16,000 லாஸ் இருந்துச்சுல, அது போக நமக்கு வந்து 46,000 ப்ராஃபிட்டு 9:15க்கே க்ளோஸ் பண்ணிட்டேன், ஓப்பன்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் சொல்லலாம் ஏங்க 9:15 க்ளோஸ் பண்ணீங்க, வச்சுருந்தா இன்னைக்கு இன்னொரு 50,000 60,000 ப்ராஃபிட் வந்திருக்குமே அப்படின்ட்டு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் அப்படி தான் நினச்சிக்குவேன் எப்போவுமே. இப்போ நம்ம கடலுக்கு மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னா கடலில் போய் மீனை பிடிச்சிட்டு வரணும்னு நினைக்கணும். நம்ம சின்ன மீன் பெரிய மீன் பிடிக்கிறோம் அதெல்லாம் ஓகே. பட் கடலையே தூக்கிட்டு வரணும்னு நினச்சோம்னா அது இம்பாசிபிள். அதனால தான் சொல்கிறேன் எப்போவுமே நமக்கு ஒரு எக்ஸிட் இருக்குதுன்னா அங்கே டெஃபினட்டாக க்ளோஸ் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து திரும்ப இங்கே போகுமோ அங்கே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா டெஃபினட்டாக லாஸில் தான் முடியும். மேக்ஸிமம் டைம் லாஸில் தான் முடியும். சம்டைம்ஸ் வந்து லக்கு இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்ல கூட முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் ஏன் பண்ணலை அப்படின்னா நேற்று சொன்னது தான், கரெக்ஷன் இல்லைன்னா சின்ன லாஸ் சின்ன ப்ராஃபிட் வந்தால் க்ளோஸ் பண்ணிடலான்னு அது மாதிரி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதில் எந்த டவுட்டுமே பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எந்த ட்ரேடுமே எடுக்கலை ஆஃப்டர்நூன் செஷன் வரைக்கும், ஓகேங்களா? ஏன்னா நான் இதுக்காக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சிட்டேன். நான் ஆக்சுவலாக நைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுங்க ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இன்றைக்கி எந்திரிச்சேன், வேறு வழி இல்லைல்ல. ஸோ அதனால் எந்திரிச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு. நான் இன்னொரு கேண்டில் போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ நான் பார்க்கும்போது இந்த கேண்டிலில் இருந்தேன். அந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு, ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த கேண்டிலுக்கு அப்புறம் நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கீழே வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு மேலே, ஓகேங்களா? ஸோ அதனால் அதில் ஒரு லாஸ் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 4,500 5,500 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலேயே நான் எடுத்த ட்ரேட்ஸ், அது எல்லாமே லாஸ் மேக்கிங் ட்ரேட்ஸ், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 10,230. ஸோ இதை நான் சொல்லி ஆகணும். மேபி இதில் உங்களுக்கு ஒரு லேர்னிங்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது.
இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகுதுன்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்ட்ராடல் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்களுக்கு ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது தெரியும். நான் சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ 33,600 இருக்கு இதனுடைய. நான் இங்கே செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 33,600ல கால் ஆப்ஷனையும் செல் பண்ணலாம், புட் ஆப்ஷன்லையும் செல் பண்ணலாம். சேம் 33,600. நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. அதனால் உங்களுக்கு அந்த மார்க்கெட் போக 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 உங்களுக்கு டைம் டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லெக்லையுமே ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டே இருக்கும்போது. இல்லை இந்த மாதிரி டவுன் சைடு கிளியராக டவுன் சைடு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை ஹோல்ட் பண்ணலாம். அதாவது கீழே வர்றதை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம், ஒரு லெக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 33,600 அப்படிங்கிறத வந்து கால் ஆப்ஷன் இங்கே செல் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி புட் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த லிமிட் ஆர்டர் என்னன்னா அந்த பர்டிகுலர் ப்ரைஸ்க்கு வரும்போது தான் பிளேஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் டப்புன்னு பிளேஸ் ஆயிடுச்சு, புட் ஆப்ஷன் வந்து பிளேஸ் ஆகலை. இதை நான் ஐடென்டிஃபை பண்ணலை. ஏன்னா புட் ஆப்ஷன் ஆல்ரெடி வந்து 33,600 கொஞ்சம் லாஸில் இருந்ததுனால ஓகே இதில் ரன் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்காம விட்டேன். சரி என்னடா திடீர்னு இதில் மட்டும் லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டோட்டலில் பார்த்தா டோட்டல் கமிஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஆர்டர் பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்குது, ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகலை. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உடனே சடனாக இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் க்ளோஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் க்ளோஸ் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் நான் போகிறேன். இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்துருச்சுங்க. ஓகேங்களா? இந்த இடத்த நான் டப்புன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா கிளியராக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கும்போது உங்களுக்கே பயமாக இருக்கும் கரெக்டாக. ஏன்னா இது ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துட்டு சடனாக ஒரே கேண்டில் வந்து மொத்தத்தையும் கவர் பண்ணிச்சு அப்படின்னா இட்ஸ் சம்திங் ஃபண்டமெண்டலி ராங், ஆர் இந்த பையர்ஸ் டாமினேட்டிங் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லைன்னா ஒரு கேண்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாங்களேன். ஓகே, ஸோ இது ரிவர்ஸ் ஆகிடுச்சு ஆப்வியஸாக. பட் நார்மலாக இந்த மாதிரி வரும்போது நார்மல் மார்க்கெட்டில் மேலே போக சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் இது கொஞ்சம் இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5K லாஸாக இருந்ததுன்னா மேபி எனக்கு இன்னொரு 5K வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் அது வரல. பட் ஓகே, தட்ஸ் ஓகே. ஏன்னா இது நடக்கிறதா மார்க்கெட்டில். நம்ம வந்து லாஸில் வருமா ப்ராஃபிட்டில் வருமான்னு சொல்லிட்டு 31,000 ப்ராஃபிட்லேயே வந்திருக்கோம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு லேர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஷார்ட் ஸ்ட்ரேடில் வந்து எப்போ போடும்போதும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டரில் முடிஞ்ச அளவுக்கு பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக வாலட்டிலிட்டி நிறையா இருந்ததுன்னா மார்க்கெட்டுக்கு போகாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம ஒரு ஆர்டரில் நினைப்போம், நம்ம ஒரு ப்ரீமியம் நினைப்போம், ஆனால் பிளேஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரீமியமில் வந்து பிளேஸ் ஆகும். இன்னெல்லாம் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிற மார்க்கெட்னா மார்க்கெட் ஆர்டர்லேயே பிளேஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நான் வந்து இந்த இந்த ஸ்ட்ராட்டஜியை பர்டிகுலர் அந்த ஷார்ட் ஸ்ட்ராட்டங்கிற ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மார்க்கெட்டில் தான் பிளேஸ் பண்ணேன். அதனால எனக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் இன்னைக்கு அந்த லிமிட்டில் போட்டோன்னே அந்த ஒரு 2 to 3 மினிட்ஸில் எனக்கு இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வருங்கும்போது தான் எனக்கு அது ஒரு லேர்னிங்காக தெரியுது. ஓகே, இனிமேல் இப்படி தான் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இனிமேல் அதை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் ஓவராலாக ட்ரெண்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு 9:15க்கே நான் வந்து ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நான் ஆல்ரெடி என்னோட போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் 34,000 போன வீடியோக்கு வீடியோ நினைக்கிறேன். இந்த 34,000ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்ட்டு. பட் அதை இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேயே பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அது பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிற்கவே இல்லை, பேங்க் நிஃப்டி கீழே வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நமக்கு நேற்று முந்தா நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஏன் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ட்வின்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஆப்போசிட்டில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணலை. பட் அதுதான் ரீசனாக இருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நாஸ்டாக் 3% மேலே ஃபால் ஆகிடுச்சு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% மேலே ஃபால் ஆகிடுச்சு. நான் ஐடெக் குரூப்பில் போட்டிருந்தேன். ஓகேங்களா? அண்ட் ஸோ மேபி மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2:30 தான் ஆகுது. நான் இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க விரும்பலை. ஏன்னா ஓகே, தட்ஸ் ஓகே, இன்னைக்கு அவ்வளோதான் முடிச்சுக்குவோம். இதுக்கு மேலே ஏன்னா பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத வேலைகளை செஞ்சு இருக்கிற பணத்தை தொலைக்க வேண்டாம். ஓகே, அப்படி நான் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணியிருந்தாவே எனக்கு இன்னும் 15,000 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்திருக்கும் கரெக்டாக. ஸோ அதனால தான் எப்பவுமே கொஞ்சம் லிமிட்டாக ட்ரேட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, நானே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 ஆர்டர்லாம் எடுக்கிறேன். பட் கோயிங் ஃபார்வர்ட் இதையும் குறைக்கணும்னு ஆசைப்பட்றேன். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ
பார்ப்போம். நாளைக்கு நமக்கு ட்ரேடிங் செஷன் இருக்குது வெள்ளிக்கிழமை இல்லையா? ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வீக்லி கேண்டில் நான் செக் பண்ணால் இட்ஸ் டெஃபினெட்லி அ பேரிஷ். ஓகே, அதில் எந்த டவுட் இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 33,050 அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். மேபி இதில் பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகலாம். மேபி பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கூட ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணலாம். ஓகே, ஸோ எகெயின் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. 33,100 ஓகேங்களா? ஸோ 33,100னே வச்சுக்குவோம். அந்த லெவலை வந்து ரீச் பண்ணி நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அப்படி ரீச் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அதை பிரேக் பண்ணுமான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு மார்க்கெட் கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் இன்ட்ராடேயில். இதுவே மார்க்கெட் அப்சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா செல்லிங் வரும்போது பார்த்தீங்கன்னா குயிக்காக வரும். இதே வந்து மேலே மூவ் ஆகும்போது அந்த அளவுக்கு குயிக்காக இருக்காது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சப்போர்ட் லெவலில் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாலட்டைலாக ஒரே ரேஞ்சுக்குள்ளே சுற்றுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நமக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில். ஓகேங்களா? பட் நாளைக்கு ட்ரேடிங் இருக்குது. அதனால் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக உட்காந்து பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே. நாளைக்கு சந்திப்போம்.